ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 12th தமிழுக்கான ஃபஸ்ட் டெர்ம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய எல்லா கொஸ்டினும் பார்க்க படிச்சு வச்சிருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வேறு, இப்போ புதுசாக போட்டிருக்க இந்த கொஸ்டின் பேப்பர் வேறுப்பா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை ஒரு 4-5 மாவட்டத்திற்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இன்னும் பல மாவட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மின்னீர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள கோடை நயங்களை தேர்க. செகண்ட் ஒன், பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தெரிவு செய்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ப்பா, தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, அவ்வாறெனில் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 14th ஒன்ப்பா, பொய்யா வானம் புது பெய்யில் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு தேர்க. 5th ஒன் பொறுத்துக்கப்பா. ஸோ குரங்குகள், விலங்குகள், பறவைகள், பசுக்கள், இந்த பக்கம் கன்றுகளை தவிர்த்தன, மரங்களிலிருந்து வீழ்ந்தன, குளிரால் நடுங்கின, மேய்ச்சலை மறந்தன சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்து வச்சுங்க. 6th ஒன், நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எது? 7th ஒன், தமிழில் திணைப்பாகுப்பாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. 8th ஒன், உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவை இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எது? ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கில் ஆன்சரில் வேணும்னு நினச்சினா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கேள்வி கொடுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவை 4 கணக்கு மட்டும் விடையளித்தால் போதும். ஸோ 9th ஒன், கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். 10th ஒன், நகரம் பட்டை தீட்டிய வெள்ள வயிறமாகிறது விளக்கம் தருக. 11th ஒன், கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் உட்பட. 12th ஒன், தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக்கப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், சென்னை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக. நெடுநல் வாடை பொருள் விளக்கம் தருக. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், பல பேரோட கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவைனும் 3 விடை தருக. ஸோ ஏங்கொழி நீர் ஞால தீர்ல கற்றும் இடைச்சுட்டி பொருள் உலக மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்வி. அதே மாதிரி வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குக. மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செம்பருத்தி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடம் என வானம் எல்லாம். ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. காட்சி நயத்தை விளக்குக. 19th பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் தந்து விளக்குக. ஓகேங்களா? ஸோ இது பார்த்துருப்போங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவைனும் 3 மட்டும் விடை தருகப்பா. ஸோ 20, உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல அல்லது அச்சாணி இல்லாத தேர் போல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 21 பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒன்றுனுக்கு பகுப்பத உறுப்பில்கன்னு தருக. ஸோ வந்து அல்லது கலங்கி. 22, ஏதேனும் ஒன்றுன்னு புணர்ச்சி வைத்தருக்குப்பா. இன நிறை அல்லது ஆங்கவற்றுள். ஓகேங்களா? ஸோ விடியல் வனப்பு அடிக்கடி இது ஒன்று தான் விடியாமல் கேட்டுப்பானுங்க நம்ம ஆளுங்க. ஸோ அதனால் கம்பல்சரி படிங்க. இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக. தமிழ் படத்துக்கு பொறுத்த வரைக்கும் மியூசியம், ஆர்ட்வேரு. பெருவினால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழின் சீரழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அல்லது நெடுநெல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை தொகுத்து எழுதுக. ஓகேங்களா? 26 மயிலை சீனி வெங்கடசாமியின் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதனை சான்றுகளும் விளக்குக. அல்லது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மனப்பாட பகுதிப்பா. ஸோ மாமெயில் என தொடங்கும் நெடுநெல் வாடை பாடலை எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் தேர்வானது நடக்காமல் இருக்கோ கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணிக்கிறேன் கண்டினியூஸாக. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.